கடந்த ஒரு மாதமாகவே நீங்கள் எடப்பாடியோட பேச்செல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கிறத பார்க்கலாம் நீங்கள். அதாவது வந்து கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு சொல்கிற விஷயங்கள், திமுக தான் எங்கள் எதிரி, வேறு யாரும் எங்களுக்கு எதிரி கிடையாதுன்னு சொல்கிற விஷயங்கள், அவங்க மைண்ட் செட் வந்து தயார் பண்ணிட்டாங்க. பாஜக கூட்டணிக்கான மைண்ட் செட்டை 21 வந்து பாஜகவோட சேர்ந்து தான் நம்ம 75 சீட் வாங்கினோம். இப்போ திமுகவுக்கு எதிராக சில ஆன்டி இன்குபன்சிலாம் இருக்கிறதுனால, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால நம்ம ஒரு வலுவான கூட்டணி அமைச்சா மக்கள் நமக்கு ஓட்டு போடுவாங்க பாஜகவோட இருந்தால். அதனால மத்திய அரசோட ஆதரவு நமக்கு இருக்கும். அவங்க வழக்கு போன்ற விஷயங்கள் நம்ம தப்பிக்கலாம். எலெக்ஷன்ஸில் டூ ஆர் டை பேட்டில், வாழ்வாசாவா போராட்டம் எடப்பாடிக்கு. அதனால் அவர் அதை நோக்கி போகும்போது நல்ல கூட்டணி அமைக்கணும்னு ட்ரை பண்ணுறாரு. பாஜகவா தாவேக்கான்னு வரும்போது தாவேக்கா இல்லையான போது பாஜகவுக்கு போகிறார். கோட்டையின் பெரிய ரிவோல்ட்டெல்லாம் பண்ணி அது வந்து எடப்பாடிக்கு பெரிய பாதிப்பு உண்டாகலை. ஏன்னா யார் ரிவோல்ட் எழுப்பினாலுமே எடப்பாடியை வந்து 26 எலெக்ஷன் வரையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ரெட்டை இலை அவர் கையில் இருக்குது. அவர் பாஜகலையும் ஆட்களை வச்சு ரெட்டை இலையை காப்பாற்றிட்டு இருக்காரு. அப்புறம் இப்போ டாஸ்மாக் விஷயத்தில் அதிமுக ஆட்சியில் நடந்த எஃப்ஐஆர் பேரில் நடவடிக்கைலாம் வரும்னு சொல்கிறாங்க. இப்போ திமுக ஆட்சியில் அவங்க எடுக்கிறது ஒரு விஷயம் இருக்கட்டும், அதிமுக ஆட்சியிலையும் எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. ஸோ அதனால் என்ஃபோர்ஸ்மெண்ட் அதை விட முடியாது. ஆக்சுவலாக 2026 எலெக்ஷன் தான் எடப்பாடிக்கு இருக்கிற கடைசி சான்ஸு அவருடைய தலைமையை ப்ரூவ் பண்ணுறதுக்கு. அந்த எலெக்ஷனில் அவர் வின் பண்ணல வச்சுக்கோங்க. அவர் வின் பண்ணலைன்னா ஒரு கணிசமான ஒரு வெற்றியை காட்டலைன்னா அவர் தலைமையை தூக்கிடுவாங்க. அரசியல் பேச தான் வந்தீங்க, அதை வந்து ஒரு முகமூடியாக ஒரு திரை போட்டு அதை மறைச்சிட்டு நீங்கள் வந்து ஏதோ மக்கள் பிரச்சனை பேச வந்த மாதிரியான விஷயத்தை சொல்கிறீங்க. அது தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஒரு அரசியல் அரிசி உடி தெரிஞ்ச ஆனா தெரிஞ்ச எவனுமே தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு பிரியன் சார் தான் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். நேற்றைய தினம் ஒரு பரபரக்க ஒரு செய்தி, சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்திருக்க எதிர்க்கட்சி தலைவர் வந்து டெல்லி பயணம். முதல்வரே வந்து சட்டப்பேரவையில் சொல்லியிருந்தார், யாரை சந்திக்க போறீங்க, தகவல் வந்திருக்கு, மாநில உரிமைகளுக்காக பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை வந்து அதிமுகவோட முன்னணி நிர்வாகிகள்லாம் சந்திச்சிருக்காங்க. இந்த சந்திப்பினோட பின்னணி என்ன? இது நிச்சயமா வந்து கூட்டணி வந்து உறுதியாயிருக்கா? எப்படி பாக்குறீங்க? அதாவது இந்த சந்திப்புன்றது வந்து திடீர்னு இந்த சந்திப்பு கிடையாது. இது பல மாதங்களாக 2 கட்சிகளிடையே நடந்த பேச்சுடைய முடிவில் தான் இந்த சந்திப்பு நடந்திருக்கு. அதனால் 24 தேர்தல் முடிந்த பிறகு 2 கட்சிகளில் இருக்கிற அதிமுகவில் இருக்கிற பாஜக நண்பர்கள், அதேமாதிரி பாஜகவில் இருக்கிற அதிமுக ஆட்கள் வேண்டியவர்கள்லாம் தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்காங்க. அவங்க பேச்சோட முடிவாக தான் வந்து சந்திச்சிருக்காரு எடப்பாடி. ஆனால் எடப்பாடிக்கு ஒரு பிரச்சனை என்னவாக இருந்ததுன்னா, பாஜக கூட்டணி வேண்டான்னு சொல்கிற ஒரு குரூப் அதிமுகவில் இருக்குது. கேபி முனுசாமி, சிவி சண்முகம், ஜெயக்குமார் போன்றவர்கள். அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணி பார்த்தாரு. அவங்க என்ன சொன்னாங்க, நம்ம எதுக்கு பாஜகவோட போகணும், நம்ம தாவேக்காவோட ட்ரை பண்ணி பார்க்கலாம். தாவேக்காவோட பேசி பார்த்தாங்க. அவங்களோட டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. அவங்க வந்து 80 சீட்டு அதெல்லாம் கேட்குறாங்க. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குலாம் கேட்குறாங்க. ஆனால் அவங்க கூட வந்து ஒரு கூட்டணி வர முடியல. பிரசாந்த் கிஷோரும் கதவை மூடிட்டார். அதிமுகவோட வந்து விஜய் கூட்டணி வைக்க மாட்டார்னு. அப்போ அவங்களுக்கு வேறு வழி இல்லை. ஸோ அப்போ அதிமுகவில் இருக்கிற பாஜக ஆதரவாளர்கள் இனிமேல் தாவேக்காவை நம்பி பிரயோஜனம் இல்லை, அவங்களுக்கு என்ன செல்வாக்கு இருக்குன்னே தெரியாது, அவங்க கூட போய் இது நம்ம அவங்க கேட்குற சீட்லாம் கொடுக்கணும். ஆனால் நமக்கு ஓப்பனாக பாஜக இருக்குது. 21 வந்து பாஜகவோட சேர்ந்து தான் நம்ம 75 சீட் வாங்கினோம். இப்போ திமுகவுக்கு எதிராக சில ஆன்டி இன்குபன்சிலாம் இருக்கிறதுனால, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால நம்ம ஒரு வலுவான கூட்டணி அமைச்சா மக்கள் நமக்கு ஓட்டு போடுவாங்க பாஜகவோட இருந்தால். அதனால மத்திய அரசோட ஆதரவு நமக்கு இருக்கும். அவங்க வழக்கு போன்ற விஷயங்கள் நம்ம தப்பிக்கலாம். டாஸ்மாக் வழக்கில் கூட அதிமுக ஆட்களோட தொடர்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. 16 நடந்த டாஸ்மாக் சோதனை இருக்கல, என்ஃபோர்ஸ்மெண்ட்டு, அதில் அந்த அதிமுக ஆட்சியில் நடந்த சில விஷயங்களும் மாற்றிருக்கிறதா சொல்கிறாங்க. அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியாது. ஸோ அது மாதிரிலாம் இருக்கிறப்போ நம்ம பாஜகவோட போகிறது பெட்டர்னு நினச்சி கடந்த ஒரு மாதமாகவே நீங்கள் எடப்பாடியோட பேச்செல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கிறத பார்க்கலாம் நீங்கள். அதாவது வந்து கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு சொல்கிற விஷயங்கள், திமுக தான் எங்கள் எதிரி, வேறு யாரும் எங்களுக்கு எதிரி கிடையாதுன்னு சொல்கிற விஷயங்கள், அவங்க மைண்ட் செட் வந்து தயார் பண்ணிட்டாங்க பாஜக கூட்டணிக்கான மைண்ட் செட்டை. அது ஆனால் சில பேருக்கு இன்னும் அதிமுகவில் சில தலைவர்களுக்கு அதை பிடிக்கல. இருந்தாலும் வேறு வழி இல்லை. இப்போ வந்து இந்த மாதிரியான வழக்கு போன்ற விஷயங்கள்னால கொஞ்சம் ஏதாவது ஒரு மறைமுகமான ஒரு தட்டணிங்கெலாம் வர்றதுனால அதிமுகலேயே பல பேர் வந்து பாஜகவோட போகணுன்னு விரும்புறதுனால எடப்பாடிக்கு வேறு வழி இல்லாத இப்போ அமித்ஷாவை சந்திக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார். அதுதான் அடிப்படையான விஷயம். நாடாளுமன்ற தேர்தல் வரைக்குமே 26 கூட்டணி கிடையாது அப்படின்ற ஒரு உறுதியான நிலைப்பாட்டில் இருந்தார். நீங்கள் சொன்னது போல சில நிர்வாகிகள் வந்து நான் வந்து -30,000 தான் நான் வந்து ஆரம்பிக்கிறேன் எங்களுடைய தொகுதிகளில் அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளை ஜெயக்குமார் போன்றவர்கள்லாம் முன் வச்சிருந்தாங்க. பட் ஆனால் இபிஎஸ்னுடைய அந்த டோன், செங்கோட்டையன் அவர்களுடைய அதிருப்தி பிறகு தானே வந்து இப்படியான ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாரு, கூட்டணி வேறு கொள்கை வேறு
நாங்க அதெல்லாம் 6 மாசம் கழிச்சு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற டோன் மாறுறது வந்து திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஒரு போர்க்கொடியோ அல்லது ஒரு களங்கம் ஏற்படுத்துறது பிறகு தானே வந்து இப்படியான ஒரு டோன் மாறுது இபிஎஸ். செங்கோட்டையன் வந்து ஒரு கலவர கலவரக்காரர் கிடையாது அவர் ஆக்சுவலா. அவர் வந்து அவர வந்து அலட்சியப்படுத்தினாங்க, அவர ஓரங்கட்டுனாங்க, அவருக்கு தெரியாம அவர் ஏரியால நிர்வாகிகள் போட்டாங்கன்னு, அவருக்கு எடப்பாடி மேல ஒரு தனிப்பட்ட வருத்தம். அவருக்கு பாஜக கூட்டணிய பத்தி அவருக்கு பிரச்சனை எதுவும் கிடையாது. ம், அவருடைய வருத்தம் வந்து எடப்பாடி வந்து அவர அலட்சியப்படுத்துறாருன்னு தான் வருத்தம். ம், அதுக்காக தான் அவர் வந்து ஒரு போர்க்குரல் கிளப்பினாரே தவிர வேற ஒண்ணும் கிடையாது. ஸோ இந்த அடிப்படையில வந்து அவர் வந்து எடப்பாடிய எதிர்த்து வந்து ஒரு பெரிய கலாட்டா பண்றதுக்கான மூட்லயும் அவர் இல்ல. ம், அது கட்சிய பிளக்குற அளவுக்கோ, இல்ல வந்து கட்சியில ஒரு இன்னொரு பிரச்சனைய கொண்டு வர அளவுக்கோ செங்கோட்டையன் தயாரா இல்ல. அவரு என்ன நீங்க மதிக்கல, நான் சீனியரா இருக்கேன், எனக்கு தெரியாதே நீங்க பல விஷயங்கள் செய்றீங்க, முடிவெடுக்கும்போது என்ன கன்சல்ட் பண்ண மாட்டேன்றீங்கன்னு அவருக்கு சில வருத்தங்கள் இருக்கு. அந்த வருத்தங்கள போக்குற மாரி இவங்க வேலுமணிலாம் போயிட்டு சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி அது ஓரளவுக்கு முடிவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. பாஜகவோட கூட்டணிக்கும் அதுக்கும் சம்மந்தம். செங்கோட்டையன் பாஜக கூட்டணி இருந்தா அவருக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவர் வந்து எதிர்க்கவும் இல்ல, ஆதரிக்கவும் இல்ல. அது கட்சி என்ன முடிவு எடுக்குதோ ஓகேன்றாரு அவர் ஆக்சுவலா. ஸோ அதனால இந்த செங்கோட்டையன் பெரிய ரிவோல்ட்டெல்லாம் பண்ணி அது வந்து எடப்பாடிக்கு பெரிய பாதிப்பு உண்டாகல. ஏன்னா யார் ரிவோல்ட் எழுப்பினாலுமே எடப்பாடிய வந்து 26 எலக்ஷன் வரையும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா ரெட்டை இலை அவர் கையில இருக்கு. ம், அவரு பாஜகலயும் ஆட்கள வச்சு ரெட்டை இலைய காப்பாத்திட்டு இருக்காரு. ஒரு ஒரு கனெக்ஷனோட தான் இருந்துட்டு இருக்காரு. பாஜகல ஒரு கனெக்ஷனோட தான் இருந்துட்டு இருக்காரு. பாஜக கூட்டணி வேணுமா வேண்டாமான்ற முடிவு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தயங்கின்றார். ம், அதே இப்ப முடிவு எடுத்துட்டார். அவ்வளவுதான். வேற ஒண்ணும் கிடையாது. ம், ம், இப்போ கடந்த 1 மாசத்துல பார்த்தீங்கன்னா, அவருடைய சம்பந்தி வீட்ல ரெய்டு நடந்திருக்கு. அவருடைய ஃப்ரெண்டு இளங்கோவன் வீட்ல இன்கம் டாக்ஸ் ரெய்டு நடந்திருக்கு. அப்புறம் இப்ப டாஸ்மாக் விஷயத்துல அதிமுக ஆட்சியில் நடந்த எஃப்ஐஆர் பேர்ல நடவடிக்கைலாம் வரும்னு சொல்றாங்க. ம், ஸோ திமுக ஆட்சியில அவங்க எடுக்கிறது ஒரு விஷயம் இருக்கட்டும். அதிமுக ஆட்சியிலும் எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. ஸோ அதனால என்ஃபோர்ஸ்மெண்ட் அதை விட முடியாது ஆக்சுவலா. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ வந்து அவர் முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு அப்படின்றாங்க. ஸோ செங்கோட்டையன் ஃபேக்டார் ஒரு ஃபேக்டார் இல்லை. அது எடப்பாடி பின்னாடி ஏன் இருக்காங்கன்னா, எடப்பாடி ஏதோ பெரிய மாபெரும் தலைவர், அவர் தான் அதிமுகவை காப்பாற்றுவார்னு யாரும் அவர் கூட இல்லை. அவர்கிட்ட ரெட்டையில இருக்கு, எலெக்ஷன் வருது. எலெக்ஷன்ல யாராவது சீட்டு கேட்டு போட்டி போட்டாங்கன்னா அவர் கையெழுத்து போட்டால் தான் ரெட்டையில கிடைக்கும். 2026 எலெக்ஷன் தான் எடப்பாடிக்கு இருக்கிற கடைசி சான்ஸ் அவருடைய தலைமையை ப்ரூவ் பண்றதுக்கு. அந்த எலெக்ஷன்ல அவர் வின் பண்ணல வச்சுக்கோங்க. அவர் வின் பண்ணலன்னா ஒரு கணிசமான ஒரு வெற்றியை காட்டலைன்னா அவர் தலைமையை தூக்கிடுவாங்க. அந்த அப்போ அதிமுக நிர்வாகிகளோட பொறுமை அது வரையும் தான், 26 எலெக்ஷன் வரையும் தான். அதனால 26 எலெக்ஷன்ஸ்ல டூ ஆர் டை பேட்டில், வாழ்வா சாவா போராட்டம் எடப்பாடிக்கு. அதனால அவர் அதை நோக்கி போகும்போது நல்ல கூட்டணி அமைக்கணும்னு ட்ரை பண்றாரு. அது பாஜகவா தாவேக்கான்னு வரும்போது தாவேக்கா இல்லைன்னு போது பாஜகவுக்கு போறாரு. அதிமுக ஏற்கனவே பல பேர் பாஜகவுக்கு போறது பெட்டர்னு நினைக்கிறாங்க. தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் மத்தியில் அவங்க ஆட்சியில் இருக்காங்கன்றதுக்காக, திமுக ஆட்சியிலேருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் அது போறது பெட்டர்னு நினைக்கிறாங்க. எல்லாமே சேர்ந்து இப்போ எடப்பாடியை கொண்டு அமித்ஷாக்கு காலடியில் விழ வச்சுட்டு அவ்வளோதான், வேற ஒன்று. வேகமா ஒரு முன்முடிவுக்கு வர்றோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இப்போ ஓராண்டுகள் இருக்கு, கூட்டணிக்கான கால அவகாசங்கள் இருக்குன்னு சொல்லி டெல்லியிலேயே கூட ப்ரெஸ் மீட்ல வந்து இபிஎஸ் அவர்கள் வந்து தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. மேலும் நான் வந்து உரிமைகள் சார்ந்து தான் நான் வந்து பேசினேன் அப்படின்னு தெளிவுபடுத்துறாரு. நீங்க உங்க உங்க பரபரப்பான செய்திகளுக்கு நான் வந்து இரையாயிட மாட்டேன் அப்படின்றதும் தெளிவுபடுத்துறாரு அவரு இபிஎஸ். சிறப்பான செய்திகளை உருவாக்குறதே அவர் தானே. இரையாயிட மாட்டேன்னா அவர் தான் செய்தியே ஃபீட் பண்றாரு. இந்த மாதிரி சந்திப்பு வந்து ஒரு பரபரப்பை உண்டாக்கும் அப்படின்னா, நீங்க வந்து மக்கள் பிரச்சனைகள் இப்போ அவர் சொல்ற மும்மொழி பிரச்சனையாகட்டும், இல்லை ஹிந்தி பிரச்சனையாகட்டும், இல்லை நிதி கொடுக்காத பிரச்சனையாகட்டும், இல்லை வேறு பல மறு வரையறை பிரச்சனையாகட்டும், இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்டாண்ட் என்ன? எல்லாமே தமிழ்நாட்டுக்கு எதிராக தானே இருக்கு. அப்படி இருக்கும்போது இவர் போய் அமித்ஷாவை பார்த்து என்ன பிரயோஜனம்? அப்படியே ஒரு மனு தயாரிச்சுட்டு போனாங்கன்னா கூட அதை கொடுத்துட்டு பேசிட்டு வரதுக்கு எத்தனை நேரம் ஆகுது? 2 மணி நேரமா? அமித்ஷா வந்து இதை பத்தி டீட்டெயிலாக பேச போறாரா? மனுவை கொடுக்க போறாரு, ஒரு 1/2 hour பேச போறாரு. சரி நான் கவனிக்கிறேன்னு வாங்கி வச்சுட்டு உட்காந்துருக்க போறாரு. 2 மணி நேரம் பேசுறதுக்கு என்ன இருக்கு? நீங்க அவங்களோட வேண்டிய கட்சியா இருக்கீங்க, பல மாதங்களா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கீங்க. அது சம்பந்தமா சில முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கு. குறிப்பா வந்து உங்களை சிஎம் கேண்டிடேட்டா போடணுமா வேண்டாமான்னு ஒரு முடிவு எடுக்க வேண்டியதா இருக்கு. அண்ணாமலை தமிழ்நாடு தலைவர் பதவியில் கண்டினியூ பண்ணுமா வேண்டாமா? அண்ணாமலைனாலே இபிஎஸ்க்கு வேப்பங்காயா இருக்கு, பச்சை மிளகா கடிச்ச மாதிரி ஆகிறாரு அவரு. அதனால அவரை நீக்கணுமா இருக்கு, வச்சுக்கணுமான்னு இருக்கு. ஓபிஎஸ் அதிமுக கொண்டு வரணுமா, இல்லை அது ஒரு பாஜக கூட்டணியோட நிறுத்திக்கணுமான்னு ஒரு பேச்சு இருக்கு. இதெல்லாம் முடிவு எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால நேற்று போய் பேசியிருக்காங்க. நேற்று பேசி முடிவு எடுக்கல, முடிவு வரல சரியா. அதனால சரி இன்னும் பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தலாம், அதுவரையும் நம்ம வெளியில் சொல்ல வேண்டாம்னு முடிவு எடுத்திருக்காங்க. அது வந்து சொல்லிடுறாரு. யாராவது வந்து அரசியல்ல இப்பதான் அரிச்சுவடி கற்றுக்கொள்ற ஒரு சின்ன பாப்பா கூட எடப்பாடி சொல்ற இந்த விஷயத்த நம்பாது. சார் இப்போ தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தொடர் வெற்றியில இருக்கு. குறிப்பா அதனுடைய வெற்றிக்கு முக்கிய காரணமா இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சிறுபான்மையினர் வாக்குகளா இருக்கட்டும், தலித் மக்களுடைய வாக்குகளா இருக்கட்டும், நடுநிலை ஜனநாயக சக்திகளுடைய வாக்குகள், இவைகள் எல்லாம் வந்து ஒட்டு கன்சாலிடேட் ஆகி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நம்ம சென்று வந்து ட்ராக் ரெக்கார்ட்ல பாக்குறோம். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபியோட கூட்டணி இல்லை அப்படின்னு அவர் சொன்னது வந்து டைம் எடுத்துக்கல. ஒரு 6 மாதத்தில் அவர் வெளியே வந்ததுனால மக்கள் வந்து அதை வந்து ஏற்றுக்கொள்ளலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது.
அது அது வந்து வென்றெடுக்கக்கூடிய நேரத்துல வந்து இப்ப மீண்டும் வந்து பிஜேபியினுடைய கூட்டணிக்கு அவர் சேர்ற ஒரு முடிவுல இருக்காரு அப்படின்னா, அப்போ அந்த அந்த வாக்குகள்லாம் வந்து தியாகம் செய்யற அளவுக்கு வந்து வந்துட்டாரா இந்த இபிஎஸ்? முதல்ல அவருக்கு சிறுபான்மை வாக்கே வரல சார். அவர் பாஜக விட்டு வெளியில வந்து எம்பி எலெக்ஷன் நின்னார்ல. ம். அவர் எஸ்டிபி கூட்டணியில தான் இருந்தாரு. அவருக்கு சிறுபான்மையோர் ஓட்டு போடல. சிறுபான்மையோர் அவரை நம்ப மாட்டாங்க. ம், ம். அவரை இன்னும் அதிமுகவை இன்னும் பாஜகவோட ஆளா தான் நினைக்கிறாங்க. பி டீம்ல தான் நினைக்கிறாங்க ஆக்சுவலா. எடப்பாடி அண்ட் கோவ மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா, அவர் பிஜேபிக்கு வேண்டியவரு ஓ! ம். அப்படின்னு தான் பார்க்குறாங்க. அதனால அவர் வந்து அவர் வெளியில வந்து பிரயோஜனம் இல்ல. ம், ம். அவருக்கு சிறுபான்மை ஓட்டு கிடைக்காது. ம், ம். அது சிறுபான்மை ஓட்டு கிடைக்காத போது அவர் வந்து மீண்டும் பாஜகவில் போறதுல என்ன தவறு இருக்கு? அவர் எதிர்பார்த்த விஷயம் நடக்கல. ம், ம். அதனால மறுபடியும் பாஜகவுக்கு போறாரு. பாஜகட்ட போனா என்ன அட்வான்டேஜ்னா இந்து ஓட்ட கன்சாலிடேட் பண்றீங்க. ஓகே. நீங்க இந்து ஓட்ட கன்சாலிடேட் பண்றீங்க. ம், ம். ஒரு பக்கத்துல வந்து விஜய் வந்து திமுகவுக்கு போற மைனாரிட்டி ஓட்டை இழுக்கிறார். அவர் திமுகவுக்கு போற மைனாரிட்டி ஓட்டை விஜய் இழுப்பார். கொஞ்சம் எடுப்பார். அது திமுக எப்படி சமாளிக்க போகுதுன்னு பொறுத்து இருந்தா பார்க்கணும். அது இவங்களுக்கு என்னன்னா திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் தங்களுக்கு வந்து சேரணும். அதிமுக, பாஜக கூட்டணி, பாமக கூட்டணிக்கு வந்து சேரணும் அவங்க நினைக்கிறாங்க. அது ஒரு ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. கொஞ்சம் மைனாரிட்டி ஓட்டை விஜய் இழுத்தாருன்னா கொஞ்சம் திமுக வீக்கன் ஆகும். நம்ம வந்து திமுக எதிர்ப்பு ஓட்டை நம்ம ஃபுல்லா எடுக்கலாம். மக்கள் வந்து நம்மள வந்து திமுகவுக்கு எதிரான வலிமையான கூட்டணியை நம்மள தான் மக்கள் பார்ப்பாங்கன்னு அதிமுக, பாஜக நினைக்கிறாங்க. பாமக நினைக்கிறாங்க. அதனால விஜய் கொஞ்சம் மைனாரிட்டி ஓட்டை தள்ளின்னு போயிட்டாங்கன்னா திமுக வீக் ஆகும். நம்ம திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் எடுத்து நம்ம வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா திமுக கூட்டணி இன்னும் பலமா தான் இருக்கு. இன்னும் அது வெற்றி அதுக்கு இன்னும் அதுக்கு ஒரு எட்ஜ் அதிகமா ஆனா தான் தமிழக இருக்கு. மண்ணுல வந்து இப்ப நீங்க சொல்றது போல ஹிந்து வாக்கு வங்கி, ஹிந்து கன்சாலிடேஷன் அப்படிங்கிற ஒரு தன்மை நம்ம தமிழகத்துலங்கிறது இருக்கா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கே. கண்டிப்பா சார். பாஜகவுக்கு சவுத்லயும் மேற்குலயும் ஒரு செல்வாக்கு இருக்கு சார். அது ம். பெரும்பாலும் அந்த இந்து கன்சாலிடேஷன் வந்தது தான். ம், ம். அது வந்து நம்ம கண்ண மூடிட்டு இருக்கக்கூடாது. சில விஷயங்கள உண்மையை பேசணும். ம். அவங்களுக்கு 21 எலெக்ஷன்ல எப்படி 75 சீட் வந்தது சொல்லுங்க. ம், ம். பாஜக, அதிமுக கூட்டணி எப்படி வந்தது? அதிமுகவும் செல்வாக்கா இருந்தது. பாஜக கொங்கு மண்டலத்துல கோயம்புத்தூர் வட்டாரத்துல 10 சீட் எப்படி சார் வின் பண்ணாங்க? ம், ம். நிச்சயமா இருக்கு. அவங்க அதுவும் 21க்கு அப்புறம் 4 வருஷத்துல இன்னும் அந்த டெம்போவை வந்து ஏத்திருக்காங்க. அந்த இந்து கன்சாலிடேஷன் திருப்பரங்குன்றம் போன்ற விஷயங்கள்லாம் அவங்க கலப்புறாங்கல்ல. ஓகே. அது கலப்பும்போது என்ன நோக்கம் அவங்களுக்கு? ம், ம், இந்து ம். கன்சாலிடேஷன் தான். அதனால மைனாரிட்டி ஓட்டு போனாலும் பரவாயில்ல. நம்ம பாஜக இருந்ததுன்னா இந்து கன்சாலிடேஷன்ல ஒர்க் பண்ணலான்னு அதிமுகவையும் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ம், ஸோ ம், ம். மக்கள் வந்து அதிமுகவை நம்பல. அவங்க ம். தனியா வந்து கூட நம்பல. இவர் ம். பாஜகவுக்கு வேண்டியவர் தான் நம்புறாங்க. ம். அதுக்கேத்தபடி தான் இப்போ திங்ஸ் போயிட்டு இருக்கு ஆக்சுவலா. எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஓகே. ம். இப்போ அதே போல சார் இப்போ இந்த கூட்டணிக்கு ஒரு முட்டுக்கட்டையாக ஒரு இருந்தவர் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அப்படின்னு ஒரு சொல்லப்பட்டது. அவருமே கூட அதிமுகவுடன் ஒருவேளை கூட்டணி அமைந்தால் நான் வந்து தலைவராக இருக்க மாட்டேன் அப்படின்னு கூட அவர் சொல்லியிருந்தாரு. மேலும் நீங்க வந்து எங்கள வந்து சிறுபான்மையினரோட வாக்கு கிடைக்காது. மத ரீதியான ஒரு சாயத்தை எங்கள் மீது குத்துகிறீர்கள். நீங்கள் 2 சாதிக்கான கட்சி அப்படின்ற ஒரு குற்றச்சாட்ட திரு அண்ணாமலை அவர்கள் வந்து முன்வைத்திருந்தார். ஆ இப்ப 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 இந்த இந்த வேறுபாடுகள்லாம் கலைந்து எப்படி சார் வந்து ஒன்றிணையும்? இப்ப நீங்க தலைவர்கள் ஒன்று கூடி மேடைகள்ல வந்து கைகோர்த்து நின்றாலும் கூட, கீழ்மட்ட லெவல்ல தொண்டர்கள் வந்து ஜெல்லானா தானே சார் வந்து தேர்தல்ல பணியாற்ற முடியும். அதுக்கு ஒரு வெற்றிக்கான வாய்ப்புகள் ஏற்படுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்க அண்ணாமலை சொன்னதை சொல்றீங்க. அதிமுகலயே கேபி முனுசாமி, ஜெயக்குமார் போன்றவர்கள், சி.வி. சண்முகம் போன்றவர்கள்லாம் பாஜக விமர்சிச்சாங்களா இல்லையா? ம். 2 பக்கமும் விமர்சிச்சாங்க. அந்த ம். காலகட்டத்தில கூட்டணி இல்லாத போது 2 பக்கமும் விமர்சிச்சாங்க. அது வந்து நீங்க இதெல்லாம் மீறி தான் ஒரு கூட்டணி அமையுது ஆக்சுவலா. அதனால வந்து இதெல்லாம் வந்து நடக்காது. இந்த மாரி பேசிட்டு நீங்க கூட்டணி அமைச்சீங்கன்னா ஓட்டு வராதுன்னு சொல்ல முடியாது. அதாவது தொண்டர்கள் வந்து அதிமுக தொண்டர்கள் பாஜக கூட்டணியை விரும்புறாங்கன்னா விரும்பல. ம். ம். ஆனா தலைவர்கள் விரும்புறாங்கன்னா அவங்களுக்கு வேற வழி இல்ல. விரும்ப வேண்டிய கட்டாயத்துக்கு அவங்க தள்ளப்பட்டுருக்காங்க. ம். 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 அவங்க விரும்புறாங்க, செய்றாங்க. ஆனா தொண்டர்கள் நிலைமை என்னன்னா, சரி கட்சி ஒரு முடிவு எடுத்துடுது. ம். கட்சி ஒரு முடிவு எடுத்து நம்ம வேலை செய்யலாம். தொண்டர்களை பொறுத்த மட்டும் தேர்தல்ன்றது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதனால வந்து அவங்கள பொறுத்த மட்டும் வந்து கூட்டணியை பத்தி அவங்க வந்து கட்சி தலைமை ஒரு முடிவு எடுத்துட்டா அதை ஃபாலோ பண்ணுவாங்க. பிடிக்காதவங்க விலகி போவாங்க. அதுல கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஆனா சரி கூட்டணி சேர்ந்துட்டோம். நம்ம அதுக்காக ஒர்க் பண்ணணும்னு முடிவு பண்ணுவாங்க. ம். ம். ஸோ அதனால வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பேசப்படும். அது இப்போ இங்க பல்வேறு கூட்டணிகள் நீங்க அமைஞ்சது பார்த்தீங்கன்னா, ம். ம். அதுக்கு முன்னாடி கட்சிகள் ஒவ்வொன்றும் பல்வேறு விதமா பேசியிருப்பாங்க. ம். இப்போ பாஜகவும் எப்படி பேசினாங்கன்னு தெரியும். பாமகவும், அதிமுகவும் எப்படி இருந்தாங்க 19 தேர்தலுக்கு முன்னாடி. அப்புறம் 19 எப்படி கூட்டணி சேர்ந்தாங்கன்னு நம்ம பார்த்தோம். ம். அதனால இதெல்லாம் வந்து நீங்க அரசியல கூர்ந்து கவனிச்சீங்கன்னா, இந்த கட்சிகள் முன்னாடி பேசினதுக்கும், அப்புறம் கூட்டணி சேர்றதுக்கும் எந்த தொடர்பும் இருக்காது. அதாவது கொள்கைக்கும் கூட்டணிக்கும் சம்மந்தம் இல்லைன்னு எடப்பாடி சொல்றாருல்ல, அந்த மாதிரி தான் இது ஆக்சுவலா வந்து. அதனால இந்த பேச்சுக்கள்லாம் ஒரு வகையில இருந்தா இதெல்லாம் வந்து திமுக எதிரில் இருக்கிற கட்சிகள், திமுக கூட்டணி கட்சிகள் சுட்டிக்காட்டுறதுக்கு வேணா ஒரு இடமா இருக்குமே, ஒரு வாய்ப்பா இருக்குமே தவிர, அது வந்து இந்த கூட்டணி சேர்றத வந்து தடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. இப்ப கூட்டணின்றது என்ன? உங்க கூட சேர்ந்தா நான் வின் பண்ண முடியுமா? உங்க ஓட்டு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா? என் ஓட்டு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா? இதுதான் கூட்டணி ஆக்சுவலா வந்து. கொள்கைக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஸோ அந்த அடிப்படையில தான் அந்த கூட்டணி அமையுது.
அங்கே வந்து தாவேக்கா கதவை மூடிட்டாங்க. தாவேக்காவோட செல்வாக்கு என்னன்னு தெரியாது. அவர் அதிகபட்சமாக கேட்குறாரு. சரிப்பா நாங்கள் தெரியாத தேவதையை விட தெரிஞ்ச பிசாசே மேல்னு பிஜேபிட்ட போயிட்டாங்க. குறிப்பா இந்த அந்த அழுத்தம் திருத்தமா நான் கேட்கிறேன் அப்படின்னா சார், இப்போ இது வந்து 2 ஜாதி கட்சி ஆயிப்போச்சு. இப்போ குறிப்பா 10.5% இடஒதுக்கீடு கொடுத்ததுனால வந்து பிற சாதி இந்துக்கள் வந்து எடப்பாடி இபிஎஸ் தலைமையை வந்து ஏற்க மறுத்துட்டாங்க. அதனுடைய நீட்சியாகத்தான் நம்ம தேர்தலினுடைய முடிவுகள்லாம் நம்ம பார்க்கிறோம். தென் மாவட்டங்கள்லயும் சரி, பல இடங்கள்ல வந்து டெபாசிட் இழந்ததா இருக்கட்டும், வாக்கு சதவீதம் கடுமையான சரிவை நோக்கி சென்றிருக்கு. அப்ப அப்படி இருக்கும் பட்சத்துல வலதுசாரி சிந்தனை கொண்ட அரசியல் விமர்சகர்கள், பிஜேபியினுடைய காரியகர்த்தாக்களே நான் பேசுவதை கண்டிருக்கிறேன். பெரிய கவுண்டரும், சின்ன கவுண்டரும் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா, அப்ப பிற சாதி இந்துக்கள் வந்து எதிரா போயிருவாங்க. அப்படின்ற ஒரு அனாலிசிஸை தொடர்ந்து அவர்களே சுட்டிக்காட்டிய ஒன்று. அப்படி இருக்கும் பட்சத்துல இது எப்படி சாத்தியமாகும்? அருந்ததியர்கள்லாம் திமுக ஆதரவாளர்களாக மாறிட்டாங்கல்ல. ம். அங்கே வந்து கவுண்டர் கட்சி அது இப்போ பாஜகவும் அதிமுக சேர்ந்தா அந்த கவுண்டர் கட்சின்னு சொல்லுவாங்க. ஆனால் கவுண்டருக்கு எதிராக இருக்கிற மற்ற காஸ்ட் இருக்காங்கல்ல, அவங்களாம் திமுக சைடு ஆதரவாளராக மாறிட்டாங்க ஆக்சுவலாக. அது உண்மை. ஆனால் அந்த 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 டிவிஷன் இருந்தால் கூட அதிமுகவை பொறுத்த மட்டும் வந்து ஓரளவுக்கு நடுநிலையான சில வாக்காளர்கள்லாம் இருக்காங்க. இப்போ திமுக சைடில் பல பெண் வாக்காளர்கள் அதிக அளவில் போயிருக்கிறது உண்மை திமுக சைடில். அது அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதிமுக இந்த ஓட் பேங்க் கொஞ்சம் வந்து பாஜக தரப்புக்கு போயிருக்கு. சாஃப்ட் இந்துத்துவ ஓட் பேங்க்லாம் பாஜக தரப்புக்கு போயிருக்கு. பாஜகவும் அதிமுக என்ன நினைக்கிறாங்க, நம்மள ஜாதி கட்சி அப்படின்னு பிராண்ட் பண்றதுக்கு பண்ணும்போது அவங்க வந்து இந்த இந்துத்துவ விஷயத்தை பயன்படுத்தி மற்ற ஜாதிகளையும் சேர்க்க பார்க்குறாங்க. உயர் ஜாதிகள் இருக்காங்கல்ல, இந்துக்களில் உயர் ஜாதிகள், அவங்கள சேர்க்க பார்க்குறாங்க. அந்த ஓட்டுக்களை வாங்கணும் பார்க்குறாங்க. ஸோ இப்போது வடமத்திய மாவட்டங்களில் வன்னியர் பாமக கொஞ்சம் போடுவாங்க, திமுக கொஞ்சம் போடுவாங்க, அதிமுக கொஞ்சம் போடுவாங்க. ஆனால் அதில் வன்னியரை எதிர்த்து இருக்கிற மற்ற கம்யூனிட்டி இருக்காங்க, உயர் ஜாதி நாயுடுவும் வேறு யாரோ இருக்காங்களே முதலியார், அவங்களாம் திமுகவுக்கு போடுவாங்க. அதே மாதிரி இப்போ விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறதுனால அதுவும் திமுகவுக்கு அவங்க ஓட்டு கிடைக்கும். ஸோ அந்த கன்சாலிடேஷனில் தான் திமுகவுக்கு அதிகமான ஓட்டுகள் கிடைக்குது. ஸோ நீங்கள் ஒரு ஜாதியை நீங்கள் வந்து இது பண்ணீங்கன்னா இன்னொரு ஜாதி மற்ற ஜாதியெல்லாம் உங்களுக்கு எதிராக போகும். அதுதான் ஜாதியோட கணக்கு ஆக்சுவலாக. நீங்கள் வந்து ஒரு கவுண்டர் கட்சி அப்படின்னு ஒரு முதிரை உங்களுக்கு குத்தப்பட்டா உங்களுக்கு எதிராக அருந்ததியர்கள் திரளுவாங்க, உங்களுக்கு எதிராக நாயுடுகள் திரளுவாங்க. கோயம்புத்தூரில் நாயுடுகள் ஜாஸ்தியாக இருக்காங்க, உங்களுக்கு எதிராக மலையாளிகள் கோயம்புத்தூரில் ஜாஸ்தியாக இருக்காங்க, அவங்க திரளுவாங்க. அதனால் ஒரு ஜாதி கட்சின்னு ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதுக்கு தான் வந்து பாஜக என்ன பண்ணுறாங்க, அதையும் தாண்டி ஒரு இந்துத்துவ அடிப்படையில் எல்லாரையும் ஒன்று சேர்க்குறாங்க. அந்த இந்துத்துவ அஜெண்டாவில் ஒன்று சேர்க்கும் போது உயர் ஜாதி ஓட்டு எல்லாத்தையும் கவர் பண்ணலாம் பார்க்குறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் தான் அவங்களுக்கு ஒரே விஷயம் தான் சார், 21ல் 75 சீட் எப்படி வாங்க முடிஞ்சது? தினகரனை சேர்த்து இன்னும் 10 சீட் கூடயே வாங்கியிருக்கலாம். அப்போ இப்போ இருக்கிற திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலை மக்கள்கிட்ட இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. சட்டம் ஒழுங்கு போன்ற பல பிரச்சனைகளை காமிக்கிறாங்க. திமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றலன்னு சொல்கிறாங்க. ஸோ இதன் மூலமாக நம்ம வந்து திமுக எதிர்ப்போட்டுகளை ஒட்டுமொத்தமாக நம்ம வாங்க முடியும். கொஞ்சம் இந்துத்துவ விஷயத்தையும் கன்சாலிடேட் பண்ணால் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அவங்க நம்புறாங்க. பட் என்னுடைய கருத்து என்னன்னா, திமுக கூட்டணி இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கு, இன்னும் வந்து பெண்கள் ஓட்டு அதுக்கு தான் போகும் அப்படின்றது என்னுடைய கருத்து. இன்னும் வந்து அது வலிமையாக டஃப் கொடுக்கலாமே தவிர அதிமுக பாஜக கூட்டணி வின் பண்ண அளவுக்கு அது வலுப்பெற்றதா என்பதை தேர்தலும் போது தான் நம்ம பார்க்கணும். இப்போ இன்னைக்கு இருக்கிற நிலைமையில இன்னும் திமுக கூட்டணி பவர்ஃபுல்லாக தான் இருக்குது என்னுடைய கருத்து. இப்போ 26 தேர்தலில் வந்து 1-1 தான் தோற்கடிக்க முடியும் திமுகவை. இது வந்து எதிரணியில் இருக்கக்கூடிய கட்சியினரே வந்து இந்த கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க. குறிப்பா நாம் தமிழர், அதிமுக, பிஜேபி இவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்தால், ஓர் அணியில் சேர்ந்தால் மட்டும்தான் பாமக, தேமுதிக இன்னும் எஞ்சி இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் சேர்ந்தால் மட்டும்தான் திமுகவுடைய வலுவான ஒரு கூட்டணியை வந்து தோற்கடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்து உருவாக்கத்தை சொல்றாங்க. மேலும் நேற்றைய தினம் அமித்ஷா அவர்கள் வந்து ட்விட்டர்ல ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு. தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து ஆட்சி அமைக்கும் தமிழகத்தில் அப்படின்னு சொல்லி 2021 இந்த பிரச்சனை வந்துச்சு. இபிஎஸ் அவர்கள் தலைமையில அந்த கூட்டணியா அல்லது என்டிஏ தலைமையில அந்த கூட்டணியா அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த பிரச்சனையும் இருக்குல்ல சார். என்டிஏ அலையன்ஸா அல்லது ஏடிஎம்கே அலையன்ஸா? தமிழ்நாட்டில் இப்போ இந்தியா கூட்டணினா தமிழ்நாட்டில் யார் தலைமை? திமுக தலைமை. அதே மாதிரி என்டிஏ கூட்டணினா தமிழ்நாட்டில் அதிமுக தலைமை தான். ஏன்னா தமிழ்நாட்டில் திமுகவுக்கு அடுத்த பெரிய கட்சி அதிமுக தானே. அது கொஞ்சம் கேப் அதிகமாக இருந்தால் கூட தமிழ்நாட்டில் திமுகவுக்கு அடுத்த கட்சி அதிமுக தானே. அதனால பாஜகவுக்கு என்னங்க, பாஜக வந்து சிபிஎல் கேண்டிடேட்லாம் கிளைம் பண்ண முடியாதுங்க. எடப்பாடியோட முதல் கண்டிஷனே என்ன சிஎம் கேண்டிடேட்டா ஒத்துக்கோங்க, அப்பதான் வந்து கூட்டணின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிறாரு ஆக்சுவலா. அதனால வந்து அதை வந்து உங்க பாஜக அதை வந்து அவங்க என்டாஸ் பண்ணிருப்பாங்க, என்டாஸ் பண்ணிடுவாங்க. அந்த பிரச்சனையெல்லாம் இன்னும் முடியாதனால தான் கூட்டணி அனௌன்ஸ் பண்ணதிருக்காங்க. கூட்டணின்னு ஒத்துட்டாங்க. இந்த அண்ணாமலை நீடிக்கணுமா வேண்டாமா, இந்த சிஎம் கேண்டிடேட்டு, ஓபிஎஸ் விஷயம், இதெல்லாம் இன்னும் அடுத்த பல கட்ட பேச்சுவார்த்தைகளை முடிவு பண்ணுவாங்க ஆக்சுவலா. அப்புறம் அதுக்கு இன்னும் 2 மாசம் போக வச்சுக்கோங்களேன், அப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க. தெளிவான பிறகு எதிர்கட்சியோட வாக்குகள் பிரிக்கிறதுல ஒரு முக்கிய பங்காற்றுகிறார் திரு சீமான். ஸோ அப்போ அவரையும் உள்ளடக்கி தான் அது வந்து வெற்றியை வந்து ஏற்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கு. இன்னும் சொல்ல போனால் வலதுசாரி
அரசியல் விமர்சகர்கள் குறிப்பா ரவீந்திரன் துரைசாமி போன்றவர்கள்லாம் வெளிப்படையாவே பேசுறாங்க. 26ல என்டிஏ அலையன்ஸ்ல சீமான் உள்ளடங்குவார் அப்படின்ற விஷயத்தெல்லாம் பேசுறாங்க. சீமானை சேர்த்துட்டாங்கன்னா சீமானுக்கு அதோட சரி அவரோட கட்சி அவ்வளவுதான். இது வரைக்கும் கஷ்டப்பட்டு 8% கொண்டு வந்திருக்காரு. சீமான் பாஜகவோட இணைஞ்சாருன்னா அவரோட அரசியல் மேலும் சரிவை சந்திக்கும். இப்பவே விஜய் கட்சி ஆனா கன்சிராம் நிதிஷ்குமார் வானிலை அவர் வந்து சொல்றாரு. அதெல்லாம் சொல்லலாம் சார், அவங்களுடைய ஆசையெல்லாம் சொல்லலாம். நம்ம விஜய் கட்சி ஆரம்பிச்ச பிறகு சீமானுடைய ஓட்டுகள் குறையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ரெண்டாவது அவருடைய சமீபத்திய அரசியல்ல அவர் கட்சியிலிருந்து பல பேர் விலகி போயிட்டாங்க. ஆனால் அவருக்கு கீழே அடித்தளமே கிடையாது. ஸோ அதனால வந்து இப்போ அவர் வந்து பெரியார் எழுத்தது மூலமாக திராவிட இயக்கத்தோட ஓட்டுகள் எல்லாம் மிஸ் பண்ண போறாரு. அதில் ஓரளவுக்கு நிறைய பேர் நினச்சிருக்கலாம் சரி இவருக்கு போடலான்ட்டு. பிரபாகரனோட ஆதரவாளர்கள்லாம் திராவிட இயக்க ஆதரவாளர்களும் இருப்பாங்க பெரும்பாலும். அவங்க போடலாம்னு நினச்சிருப்பாங்க. அவங்களாம் இவர் பெரியார் எழுத்த உடனே அவங்க வந்து வேற மாதிரியான முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பல ஜாதிகளை அவர் பகிச்சிக்கிறாரு, மைனாரிட்டியில பகிச்சிக்கிறாரு, சாத்தான்கள்லாம் பேசுறாரு. ஸோ அதனால அவருக்கு வந்து மைனாரிட்டி ஓட்டு கிடைக்கிறதும் கொஞ்சம் குறைவா இருக்கும். அதனால இந்த தடவை அவருக்கு வந்து 8% ஓட்டுலாம் கிடைக்காது. அவருக்கு வந்து அவரோட ஓட்டு பர்சன்டேஜ் குறையும். அவர் மோடியோட சேர்ந்தாருன்னா இன்னும் ஓட்டு பர்சன்டேஜ் குறையும். அவர் மோடியோட சேர்ந்தாருன்னா அவர் வந்து தன்னோட தனித்துவத்தை இழந்துருவார். தனித்துவத்தை இழந்து 8% வரைக்கும் கொண்டு அந்த தனித்துவத்தை இழந்தாருன்னா அதோட அவர் கதை முடிஞ்சது, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவர் பிஜேபிக்கு சபார்டினேட்டா தான் இருக்க முடியும். ஆக்சுவலா பிஜேபிக்கு சபார்டினேட்டா இருந்தீங்கன்னா நீங்க வந்து எதிர்காலத்துல தனித்து முதன்மை சக்தியா நீங்க தமிழ்நாட்டில் வர முடியாது. விஜய்க்கு இது நல்லது. ஆக்சுவலா விஜய் தன்னை டெவலப் பண்றதுக்கான வாய்ப்பு. விஜய் அதிமுக சேராம இருக்கிறது விஜய்க்கு தன்னுடைய பவரை தெரிஞ்சுட்டு தன்னை வளர்த்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பா இந்த எலெக்ஷன் ஒரு பயன்படுத்தலாம். இறுதியான ஒரே ஒரு கேள்வி சார், இப்போ கூட்டணி ஓரளவு உறுதியாகி விட்டது அப்படின்னு உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள் எல்லாம் கருத்துக்கள் சொன்னாலும் கூட, இப்போ அதே என்டிஏ அலையன்ஸ்ல அமமுகவும் இருக்கு, ஓபிஎஸும் இடம்பெற்று இருக்கிறார். அவர்களை வந்து நேற்றைய முன்தினம் வரை பிரஸ் மீட்ல தெளிவாக ஊர்ஜிதப்படுத்துகிறார் இபிஎஸ். ஒருபோதும் நாங்கள் அதிமுகவில் அவர்களை வந்து நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இப்போ அவர்களோட நிலை என்னவா சார் ஆகும்? ஒருவேளை இப்போ ஏடிஎம்கே என்டிஏ அலையன்ஸ் அவங்க மேக்சிமம் ஒரு எடப்பாடி பிடிவாதமா இருந்தாருன்னா வந்து அதுல வந்து அந்த பாயிண்ட்டை வச்சுட்டு பாஜக என்ன நினைக்கிறாங்க, இதுல நீங்க பிடிவாதமா இருந்தீங்கன்னா நமக்கு ஓட்டெல்லாம் இழப்பு ஏற்படும். ஸோ அதனால வந்து நீங்க ஏதோ ஒரு வகையில அவங்க அகாமடேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா சவுத்துல வந்து ஓட்டு வாங்கணும்னா நீங்க ஓபிஎஸ் எல்லாம் வச்சுக்கணும், சசிகலா எல்லாம் வச்சுக்கணும். டெல்டால ஓட்டு வாங்கணும்னா சசிகலா வேண்டியிருக்கும். அதனால நீங்க வந்து ஒரேடியா ஒதுக்கிட்டீங்கன்னா பிரச்சனை வரும். அதனால நீங்க அவங்க குறிப்பா வந்து 2021 வந்து அமமுக வந்து தனித்தனின்றதுனாலதான் வந்து ஒரு 10-15 சீட்டு போச்சுங்கிற மாதிரி ரமேஷ் அவர்கள் கூட ஒரு கருத்தை வந்து சமீபத்தில் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதனால வந்து அவங்களை சேர்க்கணுன்றதுல பாஜக தெளிவா இருக்காங்க. அது அதிமுகவுக்குள்ள அவங்க வரணுமா வேண்டாமான்றதுதான் இங்க கேள்விக்குறியா இருக்கு. ஆக்சுவலா அதுதான் வந்து இன்னும் பேச்சுவார்த்தை முடியாது இருக்கு. பேச்சுவார்த்தை இந்த ஃபேக்டர்ஸ் முடியணும். சிஎம் கேண்டிடேட் யாரு, அண்ணாமலை நீடிக்கணுமா நீடிக்க கூடாதா, ஓபிஎஸ் இதெல்லாம் இந்த பேச்சுவார்த்தைலாம் நேற்று 2 மணி நேரம் பேசி முடிவு வரல. ஆனா பிராட் பேஸா நம்ம கூட்டணிக்கு போறோம்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா இப்போ தற்சமயத்துக்கு எடப்பாடி அண்ட் கோக்கு வந்து தப்பிக்கணும், சென்ட்ரல் கவர்மெண்டோட பிரச்சனையிலேருந்து தப்பிக்கணும். அவங்க என்போர்ஸ்மெண்ட் அது இது பழைய கேஸ் டாஸ்மாக் கேஸ்ல அவங்களும் இருக்கிற மாதிரி சொல்றாங்க, அதுலேருந்து தப்பிக்கணும். ரெண்டாவது இப்போ எடப்பாடி சம்பந்தி வீட்டில் ரைடு கீடெல்லாம் போயிருந்ததை பார்த்தோம், அதுலேருந்து அவங்க தப்பிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஸோ அதனால ஏதோ ஒரு காரணத்தினால மத்திய அரசோட ஆதரவு உங்களுக்கு தேவையா இருக்கு ஆக்சுவலா. ஸோ அந்த ஆதரவு வேணுன்றதுக்காக தற்சமயத்துக்கு ஓகே. ஆனால் வந்து இவங்க வந்து பாஜக வந்து இப்போ ஒத்துந்து அப்புறம் வந்து ஏதாவது பின்வாங்கினா வச்சுக்கோங்க, அதோட விளைவு ரொம்ப மோசமா இருக்கும் ஆக்சுவலா. அதனால பாஜக விட அமித்ஷா கண்டிப்பா விட மாட்டாரு. அதனால இப்போ ஒத்துனாங்கன்னா ஒத்துன்றது தான். ஆனால் இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அவங்க முடிவு பண்றதுக்கு லேட் ஆகும். நேற்று காத்தால போறாருங்க டெல்லிக்கு, பிரஸ் கேட்குறாங்க, நான் அதிமுக அலுவலகத்தை பார்க்க வந்திருக்கேன்னு சொல்றாரு. உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்கள் பிரச்சனைக்காக வந்திருந்தாருன்னா, இல்லைங்க நாங்கள் தமிழ்நாட்டு மக்கள் பிரச்சனைக்காக வந்திருக்கேன், நான் வந்து மனு கொடுக்க போறேன்னு சொல்றதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. அதை சொல்லாம இன்னைக்கு காலையில வந்து 2 மணி நேரம் மீட்டிங்க்கு அப்புறம் இன்னைக்கு காலையில நாங்க தமிழ்நாட்டு பிரச்சனைக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு மனு கொடுத்தோம்னு சொன்னா யாராவது நம்புவானா? எந்த சின்ன குழந்தையும் நம்பாது. இது நேற்றே நீங்க சொல்லாமே, அதிமுக அலுவலகத்தை மட்டும்தான் பார்க்க வந்தேன்னு ஏன் சொன்னீங்க? இல்லைங்க நாங்கள் வந்து மனு கொடுக்க வந்திருக்கோம், அமைச்சரை பார்த்து மனு கொடுக்க வந்து அது ஒன்றும் பெரிய ரகசியம் கிடையாது. நீங்கள் தமிழ்நாட்டு நலனுக்காக தான் வந்திருக்கீங்க, அதை சொல்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? அதனால வந்து பாயிண்ட் என்னன்னா வந்து நீங்கள் அரசியல் பேச தான் வந்தீங்க, அதை வந்து ஒரு முகமூடியாக ஒரு திரை போட்டு அதை மறைச்சிட்டு நீங்கள் வந்து ஏதோ மக்கள் பிரச்சனை பேச வந்த மாதிரியான விஷயத்த சொல்றீங்க. அது தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஒரு அரசியல் அரிச்சுடி தெரிஞ்ச ஆனா தெரிஞ்ச எவனுமே இதை நம்ப மாட்டான். நீங்கள் சொல்றது தான் என்னுடைய கருத்து. விவகாரங்கள்ல உங்களுடைய டீடைல் அனாலிசிஸை வந்து பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி. நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.